ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு 2 நாள் எடுத்த விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே ஒரு மிட் மார்னிங் டைமில் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீக்லி ட்வைஸ் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். பட் இந்த டைம் ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. த்ரிஷன் குட்டிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தது. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே போட்டதை விட இந்த டைம் கொஞ்சம் ஹை ஃபீவராக இருந்தது. அதனாலே பார்த்திங்கன்னா என் கையிலே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. கீழே தரையில் தூங்க வச்சா கூட வந்து தூங்க மாட்டேங்கிறான். தொட்டியில் போட்டாலும் தூங்க மாட்டேங்கிறான். மடியிலே தான் படுத்து தூங்கினான். அதனாலே ஒரு 2 நாள் நைட்டு சரியாக தூங்கவே இல்லை, நானும் ஹஸ்பண்டுமே குழந்தைய பார்த்துட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால லாங் வீடியோவே என்னால் எடுக்க முடியல. இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெண்டைக்காவை கட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்குள்ளேயும் நான் புதினா ரைஸ்க்கு ரெடி பண்ணிடுறேன். புதினா அன்றைக்கி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. பட் அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து த்ரிஷன் அழ ஆரம்பித்தது தான். அழுதுகிட்டே இருந்தால் அதனால் எந்த ஒர்க்குமே பார்க்கல. அப்படியே கவுண்டர் டாப்பில் போட்டபடி போயிட்டு அவனை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா விடிய வந்து அழுதுட்டு இருந்ததுனால அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும் போது புதினா நல்லா வாடி போயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு புதினா ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். 2 பேருக்கு ரெடி பண்ணுறேன். ஒரு கையளவு புதினா, 2 பல் பூண்டு, சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைப்படாது, கொஞ்சம் குறக்குறப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வெண்டைக்காய் நல்லா விழுவிழுப்பு போனதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டோம்னா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடும். தக்காளி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் நல்லா விழுவிழுப்பாகுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நல்லாவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் வந்து வெண்டைக்காய் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கையோட வாஷ் பண்ணி எடுத்து போட்டுடுறேன். புதினா ரைஸ்க்கு இப்போ தாளித்து விட்டுடுறேன். கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆயில் சூடானதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, லைட்டாக கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கேஷ்யூஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கேஷ்யூஸ்க்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் அரைச்சி வச்சுருந்தா புதினா விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புதினா வந்து நல்லா வதங்கி வரணும். தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. ரைஸில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் நான். அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் பிரிஞ்சு வரும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் குக் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, சீக்கிரமாக டைஜஷன் ஆகும், நல்ல சத்து. ரஷு சில நேரம் சாப்பிடுவான், சில நேரம் சாப்பிட மாட்டான். ஆனால் மிரட்டியாவது எப்படியாவது நான் சாப்பிட வச்சிருவேன். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது தான் இந்த கீரை, இந்த புதினா ரைஸ் இதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக நம்ம கொடுக்க முடியும். அதனால் மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்கிற டைம் ஏதாவது ஹெல்த்தியானது செஞ்சு கொடுத்துருவேன். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அம்மா செஞ்சு கொடுத்த வடகம் இருந்தது, அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். வீக்லி ட்வைஸ் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நிறைய பேர் வந்து இந்த பாத் பவுடர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால எதுவும் நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சிலர் கேட்டிங்க, அக்கா அதனால டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. எப்போவுமே வீக்லி ட்வைஸ் லாங் வீடியோ வந்துடும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வீடியோவை வந்து கரெக்டாக போஸ்ட் பண்ணிடுவேன். இல்லைனா எனக்கு சரியாக தூக்கம் கூட வராது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஏதாவது ஸ்நாக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறேன். சக்கரவள்ளி கிழங்கு வீட்டில் இருந்தது. அதை நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கிழங்கு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி 2 விசில் பக்கம் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டீம் பண்ணி கூட எடுக்கலாம். நான் இன்னைக்கு குக்கரில் தான் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். கொழுக்கட்டைக்கெலாம் தேங்காய் பூர்ணம் வச்சு பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த கொழுக்கட்டை மாதிரி தான் இது ரெசிபி இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு 2 ஏலக்காய் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கிறேன் நான். அதாவது மிக்சிலே வந்து 2-3 பல்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக தேங்காய் துருவல் ரெடி ஆயிரும். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் துருவி வச்சுருக்க இந்த தேங்காவை சேர்த்துட்டு நல்லா ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி
தேங்காய் லைட்டாக வறுபட்டு உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறமா இதில் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கை அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூட்லேயே வெல்லம் நல்லா உருகி வந்துடும். நீங்கள் சேர்க்குற வெல்லம்ல மண் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா, லைட்டாக காய்ச்சி வடிகட்டி கூட அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து சுத்தமான வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே டைரெக்டாகவே சேர்த்துட்டேன். இப்போ கடைசியாக இதில் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக வந்து எல்லாத்தையுமே மசிச்சு விட்டுக்கலாம். அதாவது நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விடணும். இனி இதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து தூவி விட்டுக்கலாம். அதாவது அதில் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா அந்த கிழங்குல, ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசவில்லை, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். கையில் ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் ஒட்டுது அப்படின்னா கடைசியாக வந்து லைட்டாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் அளவுக்கு நல்லா திரண்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பால்ஸாக எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வச்சுட்டு லைட்டாக பூரிக்கட்டையில் லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். நடுவில் வந்து ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணதை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம யூஸ்வலாக பூர்ண கொழுக்கட்டையெல்லாம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுப்போம் இட்லி பாத்திரத்தில். பட் இது அந்த மெத்தடில் இல்லாமல் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். பட் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ வச்சுட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணி லிட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே சூப்பராக 2 பக்கமும் வெந்து வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும், அது போக உள்ள ஸ்டஃபிங் வச்சுருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது ஜங்க் ஃபுட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. அடியில் வந்து இந்த பேனில் லைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாப்பிடக்கூட சரியாக டைம் இல்லை, ஹஸ்பண்ட் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லதுனால டக்குன்னு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ட்ராவல் பண்ணி போகிறப்பே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் ஊற்றி வைக்கிறதுக்காக பால் முன்னாடியே காய்ச்சி வச்சுட்டேன். பசும் பாலில் தண்ணியே ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு மட்டும் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தள்ளி வச்சுக்கிட்டேன். ஸோ கடைக்கு போனது பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தோம். கிறிஸ்மஸ் வருது இல்லையா, ஸோ சஷுவோட ஸ்கூலில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதுக்கு சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க ஸ்கூலில். சரி அதை வந்து வாங்கிட்டு போயிடலாம். அப்படியே குட்டி பையனுக்கு ஃபீடிங் டப்பா அப்புறம் பாத் பவுடருக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறப்ப அன்டைம் ஆயிடுச்சு. சரவணா செல்வரத்னம் எங்கே இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒப்பனக்கார வீதியில் வந்து கடைசியாக அந்த கடை தான் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான எல்லா திங்ஸுமே அங்கே இருக்கும். அடுத்த நாள் ஈவினிங்ல இருந்தால் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். சண்டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை தான் இருந்தது. அப்படியே ஊட்டியில் இருக்கிற மாதிரி கிளைமேட் இங்கே அப்படியே வந்து மிஸ்டாக நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம், ஆனாலும் வீட்டுக்குள்ளே செம்ம குளிர். விஜய் டிவியில் ஆதி புருஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி போயிட்டு இருந்துச்சு, அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து டிவி வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனாலும் வந்து அதில் டிவி பார்க்குறதுக்கே மனசு இல்லை. இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அப்படியே டிவி பார்த்துட்டு டைம் போயிடுச்சு. மூவி பார்க்கும் போதே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தா நல்லாயிருக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சரி பாப்கார்ன் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பாப்கார்ன் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன், ஆனால் டீட்டெயில்டாக காமிக்க சொல்லியிருந்தீங்க. இப்போ தான் ஞாபகமே வந்தது. சரி அதையும் வீடியோ எடுத்துடலான்னு எடுத்துகிட்ருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸ்மெல் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரமல்
பாப்கார்ன் தான் நான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறேன். நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும். இப்போ சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அதாவது வெள்ளைப்பாகு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பாப்கார்ன் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கார்ன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன். நல்லா வெடிச்சு பொங்கி வந்து வெளியிலலாம் அந்த கடைகள்லாம் வரும் பார்த்தீங்களா சைடில், அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கார்ன் சேர்த்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக பாதி கருகி போயிடும். அதனால் வந்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்க வரும் இல்லையா. ஸோ இந்த டைமில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் கார்ன். நான் இதில் உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து காரமாக வேணும் அப்படின்னா பெப்பர், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி கேரமல் பாப்கார்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால எதுவுமே சேர்க்கல. பட் இது வந்து நம்ம சினிமா தியேட்டர்லலாம் உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா, அதை விட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்தது, ஏன் எப்போ பார்த்தாலும் வீடியோவில் சுண்டல் சுண்டல்னே சொல்கிறீங்க, கொண்டக்கடலைன்னு பேர் சொல்லுங்கள், அதுக்கு பேர் கொண்டக்கடலை தான், எப்போ பார்த்தாலும் நீங்கள் சுண்டல் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போவே எனக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு, சரி நம்ம தான் தப்பாக வந்து சொல்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன். அம்மா வந்து தஞ்சாவூர், எனக்கு நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை தான். ஸோ ஒருவேளை வந்து 2 ஊரில் ஏதாவது ஒரு ஸ்லாங் வந்து சுண்டலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் வந்து தஞ்சாவூர் தான், நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் யோசிச்சுட்டு நான் சொன்னேன், நீங்கள் வேணால் ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் பாருங்கள், அங்கே வந்து சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு தான் டேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கோங்க, ஏன் அதை வந்து வாதாடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. நான் கொண்டக்கடலை அப்படின்ற பேரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா இல்லைன்னு சொல்லலை, பட் சுண்டல்னு சொன்னால் தப்பா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் வந்து எப்படி நீங்கள் அதை ப்ரொனவுன்சியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. சரவணா ஸ்டோர் போயிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து இந்த ஃப்ளார் வேஷ் வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. 72 rupees மெல்லமைனில் தான் இருந்தது மெட்டீரியல். ஸோ அதை வாங்கிட்டு வந்து உடனே வந்து செட் பண்ணியாச்சு இன்றைக்கே. இந்த திரிஷன் குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா குப்புற விழுந்துட்டு பெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எடுத்து வாயில் வச்சுட்றான். அதனால வந்து அவனை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. சார் வளர்றதோட சேட்டையும் சேர்ந்து வளர்ந்துட்டே தான் இருக்குது. பயங்கரமாக சேட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. குப்புற விழுந்து தரைக்கு எப்படியாச்சும் வந்துடுறாரு. இதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் ஹஸ்பண்ட் வந்து டீ ரெடி பண்ணி கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு மீதி இருக்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னதான் நான் என்ன வேலை பார்த்தாலுமே சரி, அந்த டீ மட்டும் ஹஸ்பண்ட் போட்டு கொடுத்தாதான் அது வந்து குடித்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்கும். வெளியில் ட்ரெஸ்ஸு மதியமே காய போட்டிருந்தோம், மழை வந்ததே தெரியல. பட் லைட்டாக தான் பேஞ்சிட்டே இருந்தது, அதுலேயே வந்து நனைஞ்சிருச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ரூம்லேயே போட்டு கயிறு கட்டி காய வச்சுட்டாச்சு. வேறு வழியே இல்லை, ஏன்னா நாளைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 குழந்தைங்க, யூடியூப், ஹோம் மேக்கர், அதுக்கப்புறமா வீடையும் இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கீங்க, எப்படி இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தீங்க. நான் வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிஸியாக தான் வேலை போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த நாள் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக டென்ஷன் இல்லாமல் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி நாள் ஒரு 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா டீப்பாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து அடுத்த நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட்
ஸ்டார்ட் ஆகும். குழந்தைங்களையும் நல்லா மேனேஜ் பண்ணலாம். ஏதாவது டைம் ஆயிடுச்சு லேட்டாக எழுந்துட்டோம் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு குக்கிங் பண்ணி அவங்கள வந்து சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். காலையில் நான் குக்கிங் வேலையை கூட அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுவேன். பட் சஷுவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்கே. அவனை சாப்பிடணும், அவனை பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது திட்டி சாப்பிட வச்சிருவேன். ஆனாலும் ஒரு சில நாள் வந்து ரொம்ப லேட்டாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். கடைசியில் நானே ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி தான் ஆயிடும். மார்னிங் டைம் கிருஷன் குட்டியும் சில நேரம் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவான். அவனை பார்த்துட்டே டைம் போகிறதே தெரியாது. அதனால கொஞ்சம் காலையில் வந்து பயங்கர கலவரமாக தான் போயிட்டுருக்கோம் எனக்கு. சரி வேறு வழி இல்லையா, அதனால எப்படியாச்சும் முதல் நாள் நைட்டே வந்து கிச்சன் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போய் தூங்கவே போவேன். அப்போ தான் அடுத்த நாள் நல்லாயிருக்கும். சப்போஸ் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போகும். கிச்சன் கவுண்டர் டாப் அந்த வால் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா அடுப்பு எல்லாத்தையுமே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிட்டேன். சிங்க்கு கூட கடைசியாக அதையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்படி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் குக்கிங் முடிச்சுட்டு லைட்டாக க்ளீன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். குட்டியோடையும் வந்து அவனோட விளையாடிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் யூடியூபுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை பார்த்துட்ருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெல்லு தீர்ந்துருச்சு வாஷிங் லிக்விட். ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். முன்னாடி நாளே வந்து என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா காலையில் டைம் வந்து ஏதாவது இல்லைன்னா அப்பப்போ ஓடிட்டு இருக்கணும் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணுறதுக்கு. நைட்டுக்கு டின்னருக்கு வந்து இன்றைக்கி இட்லி தான் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். சஷுவோட லஞ்ச் பாக்ஸ் பற்றி ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இந்த லஞ்ச் பேக் வந்து நான் மீஷோவில் தான் ரீசெண்டாக வாங்கினேன். ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான், 170 சம்திங்கோ எவ்வளோ வாங்கினேன். பட் அந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப வர்த்தபுளானது. இங்கே நார்மலாக மார்க்கெட்டில் போட்டிருக்க ஒரு பேகு கூட பார்த்திங்கன்னா பழைய ஓல்டு மாடல் தான். பட் அதுவே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. பட் இது வந்து சூப்பராக இருக்குது. நல்லா அடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்வர் ஃபாயில் மாதிரி இருக்கும். உள்ளெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ எவ்வளோதான் சிந்தினாலும் வெளியில் வந்து லீக் ஆகாது. நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. நான் இதுக்குள்ளே வந்து ஒரு 3 டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், டவல் இது 3மே வச்சு விடுவேன். நல்லதாக ஸ்பேஷியஸாக இருக்குது. இதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் இது வந்து தனியாக வேறொரு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினது தான். இதுவுமே லஞ்ச் பேக்கோடு வரும். பட் லஞ்ச் பேக் சீக்கிரமாக கிழிஞ்சிடுச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்கும்போது சஷு எல்கேஜி படிக்கும்போது வாங்கினது. அவுட்டர் லேயர் பிளாஸ்டிக், அதே மாதிரி லிட்டும் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இன்னர் லேயர் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம லூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். இது வந்து அந்த ஊட்டியில் கிளைமேட் காலையில் சமைச்சோம் அப்படின்னா மதியம் சாப்பிடும்போது ரைஸ் சில்லுன்னு ஆயிரும் இல்லையா, அதனால இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வாங்கி கொடுத்தேன். ரொம்ப வெயிட்டும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுனால. ஸோ அந்த குளிருக்கு வந்து ஓரளவுக்கு அவன் மதியம் சாப்பிடும் போது வார்மாக தான் இருக்கும் ரைஸு. ஸோ அதனால வந்து இதை லைக் பண்ணலாம். மற்றபடி வந்து இந்த பட்டன்லாம் வந்து போயிருச்சு. மொத்தம் செட் ஆஃப் 3 பாக்ஸ் இருந்தது. இந்த பாக்ஸு ஒரு பாக்ஸில் வந்து பட்டன் போயிருச்சு. எக்ஸ்ட்ரா பட்டன் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த பாக்ஸ் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஒரு பாக்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வச்சு கொடுத்துட்ருக்கேன். ஒரு பாக்ஸில் ரைஸு, இன்னொரு பாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸு, இன்னொரு பாக்ஸில் வந்து ஏதாவது பொரியல் வச்சு கொடுத்துக்குவேன். அப்படி தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அடுத்ததாக இந்த வாட்டர் பாட்டில் டிமார்ட்டில் வாங்கினது. ரொம்ப நாளாக சிப்பர் பாட்டில் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். நானும் அது வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். பட் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஆனாலும் அவன் வந்து கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி ஓகே இந்த டைம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கி கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து இந்த மாதிரி கீழே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டனை புஷ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இந்த பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப் பண்ணுற இடத்துலலாம் பட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் உள்ளே வந்து எடுத்து க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வாரத்தில் ஒரு நாள் இந்த வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா சூடான வாட்டரில் கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி எடுத்துருவேன். அதாவது சூடு தாங்குற அளவு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா இந்த டியூப்ல எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தெரியாது பாருங்க. அதனால பிளாஸ்டிக்கோ ஸ்டீலோ எதுவாக இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தண்ணியில் ஸ்டீம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பேட் பாக்டீரியாஸ்லாம் இருந்ததுன்னா அது சீக்கிரமாக அழிஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இனிமே ஒரு டிஃபன் பாக்ஸ் மேலே வச்சு தான் கொடுத்து விடுவேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்துருவேன். மேலே ஒரு டவலும் வச்சு கொடுத்து விட்டுருவேன். இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ண ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு நாள் இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.